உலகக்கோப்பை டி20 தொடர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக நிறைவு பெற்றது. இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம் அரங்கில் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியாக விளையாடி 255 ரன்கள் குவித்து எதிரணியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக ஆடினாலும் இறுதியில் 159 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 96 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று ஐசிசி மென்ஸ் டி20 வேர்ல்ட் கப் கோப்பையை 3வது முறையாக கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. இந்த வெற்றிக்காக இந்திய அணிக்கு உலகக்கோப்பை பரிசு தொகையாக 21.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா சார்பில் 131 கோடியும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் 25 கோடியும் பரிசாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கோப்பையை வென்ற இந்திய வீரர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். ஆனால் இந்திய அணியின் வீரர் சிவம் டுபே சொந்த ஊருக்கு செல்லும் போது ஒரு வித்தியாசமான சிக்கலில் சிக்கினார். குடும்பத்துடன் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு விமானத்தில் செல்ல திட்டமிட்ட அவர் டிக்கெட் கிடைக்காததால் ரயிலில் பயணம் செய்ய முடிவு செய்தார். அதிலும் அவருக்கு கிடைத்தது 3ஆம் வகுப்பு ஏசி டிக்கெட் மட்டுமே. ரயில் நிலையத்தில் ரசிகர்கள் பார்த்துவிட்டால் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதால் ரயில் வருவதற்கு சில நிமிடங்கள் முன்பு வரை காரிலேயே காத்திருந்தார். மேலும் யாருக்கும் அடையாளம் தெரியாமல் இருக்க முழு கை டி-ஷர்ட், முகக்கவசம் மற்றும் கேப் அணிந்து மறைமுகமாக பயணம் செய்தார். அப்போது டிக்கெட் பரிசோதகர் அடையாள அட்டையை பார்த்து சிவம் டுபே கிரிக்கெட் வீரரா என்று கேட்டபோது அவரது மனைவி அவர் ஏன் இங்கு வரப்போகிறார் என்று சமாளித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது இந்தியா முழுவதும் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது.